نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال صلى الله عليه وسلم. அருளாலும் அன்பாலும் அகிலத்தை ஆளுகின்ற வல்லவன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இருலக இரட்சகர் எங்கள் தலைவர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவருடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை அணுவணுவாக அவ்வப்பதை பின்பற்றி நடந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஏனைய முஃமின்கள், முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று கூடி இருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் உண்டாகுவதாக என வேண்டியதன் பின்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தாலாவுடைய அன்புள்ள நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா எமது வாழ்வில் எவ்விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எமக்கு ஏவி இருக்கின்றானோ, கட்டளையிட்டு இருக்கின்றானோ, அவைகளை இயன்றவரை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு தடை செய்திருக்கின்றானோ, விலக்கி இருக்கின்றானோ, அவைகளை விட்டும் மிக மிக அவசரமாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவைகளையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ அவைகளை இயன்றவரை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு விலக்கி இருக்கிறார்களோ, தடை செய்திருக்கிறார்களோ அவைகளை விட்டும் மிக மிக அவசரமாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்வதற்கும், எல்லா நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை பயந்தவர்களாக, இறையச்சமுள்ளவர்களாக, இரகசியத்திலும் பிரகசியத்திலும், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும், இருளிலும் வெளிச்சத்திலும் எல்லா நிலையிலும் அல்லாஹுவை அஞ்சி வாழுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் தாலாவின் அன்புள்ள நல்லடியார்களே, இறைநேசர்களே, இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தாலா காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். இந்த நபிமார்களை அனுப்பிய காரணம், நோக்கம் என்னவென்றால், அந்த காலத்திலே வாழுகின்ற அந்த சமூகத்தை, அந்த மக்களை
நெறிப்படுத்துவது, நேர்வழிப்படுத்துவது, சரியான பாதையிலே அவர்கள் செல்வதற்கான நல்ல பண்புகளையும் வழிகாட்டல்களையும் கொடுப்பதுதான் நபிமார்களுடைய பணியாக இருந்தது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூலா அனிபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், ஒவ்வொரு சமூகத்துக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். எதற்கென்றால் அல்லாஹ்வை தவிர நீங்கள் வேறு எதையும் எவரையும் வணங்கக்கூடாது, உங்களுடைய இபாதத்துகள் எதுவும் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்காக வேண்டியும் அது செய்யப்படக்கூடாது, அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் நீங்கள் வணங்க வேண்டும், உங்களுடைய வழிபாடுகளும் அவனுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்வதற்கும் வஜ்தனிபுத் தாகூத், அதே நேரத்தில் வீணானவைகளை விட்டும் நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும், தாகூத்துகளை விட்டும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டல்களை கொடுப்பதற்குமாகத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் வாழ்ந்த அந்த காலம், இன்றைக்கு இருக்கின்ற காலம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு கணம் இந்த நேரத்தில் சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய தூதருடைய காலத்திலே அறிவியல் துறை எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் மிகவும் குறுகிய ஒன்றாகத்தான் காணப்பட்டது. அதாவது அல் குர்ஆன் என்ற அறிவு பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அன்றைய மக்களுடைய போக்குவரத்து துறையாக இருக்கலாம், தொலைத்தொடர்பு துறையாக இருக்கலாம், அல்லது கட்டிடக் கலையாக இருக்கலாம், இவைகளெல்லாம் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையிலே தான் காணப்பட்டது. ஒரு செய்தியை அனுப்ப வேண்டுமாக இருந்தால் அன்றைக்கு ஒட்டகத்திலேயோ அல்லது கழுதையிலேயோ குதிரையிலேயோ தான் அனுப்ப வேண்டும். சாதாரணமாக ஒரு 500 கிலோமீட்டருக்கு அங்கால் ஒரு செய்தியை அனுப்ப வேண்டுமாக இருந்தால் அது 5 நாட்கள் 6 நாட்கள் இருக்கின்ற ஒன்றாகத்தான் காணப்பட்டது. நாங்கள் அந்த காலத்தோடு அப்படியே வைத்துக்கொண்டு எங்களுடைய காலத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 50 வருடத்துக்கு முன்னர் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் அல்லவா, அன்று ஹஜ் கடமையை நிறைவேற்ற சென்றவர்கள் 6 மாத காலம் எடுத்திருக்கிறார்கள் சென்று நிறைவேற்றி வருவதற்கு. ஏன் கப்பலில் தான் செல்ல வேண்டும். அவர்கள் சென்று வருகின்ற போது இங்கு எத்தனை பேர் மரணித்திருப்பார்கள், சென்றவர்களில் எத்தனை பேர் மரணித்திருப்பார்கள், திரும்பி வந்ததன் பிறகுதான் இவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி கூட எங்களுக்கு தெரியும். இப்படியாக போக்குவரத்து துறை இருந்தது. தொலைத்தொடர்பு அந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று செய்திகளை அனுப்ப வேண்டும். எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு 50 வருடங்களுக்கு முன்னர் இந்த பெருநாள், இன்று நாங்கள் சவுதியுடைய பிறையாக இருக்கலாம், இந்த பிறையாக உடனே கண்டு உடனே செய்திகள் அடுத்த நிமிடங்கள் எங்களுக்கெல்லாம் வருகின்றது. ஆனால் அன்றைக்கு எங்களுடைய இந்த நாட்டிலே கொழும்பிலே ஒரு நாள் பெருநாள், யாழ்ப்பாணத்தில் ஒரு பெருநாள், இவ்வாறு தான் காணப்பட்டது. ஏன் அந்த செய்திகள் எல்லாம் அனுப்புவதற்கான தொலைத்தொடர்பு சாதனம் அன்று சரியாக இருக்கவில்லை. அந்த அளவு அறிவியல் துறை மிகவும் பின்தங்கியிருந்தது. ஆனால் இன்று எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. இன்று அறிவியல் துறை சிகரத்தை அடைந்திருக்கிறது. போக்குவரத்து துறையாக இருக்கலாம், தொலைத்தொடர்பாக இருக்கலாம், கட்டிடக்கலையாக இருக்கலாம். இன்று கட்டிடக்கலையிலே மனிதன் யார் மிக உயர்ந்த கட்டிடத்தை கட்டுவது என்று நாடுகளுக்கு இடையிலே போட்டி. எங்களுடைய நாடு கூட அந்த போட்டியிலே பங்கு பெற்றுக் கொண்டது. இப்படியாக கட்டிடக்கலை, போக்குவரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்று வெளிநாடுகளுக்கு எங்களுடைய நாட்டிலிருந்து சென்றவர்கள் கூட வெளிநாடுகளுக்கு ஆரம்பத்தில் சென்றவர்கள் அங்கிருந்து ஒரு கடிதத்தை அனுப்ப வேண்டுமாக இருந்தால் அது 1 மாத காலமாகும் எங்களுடைய நாட்டுக்கு வந்து சேருவதற்கு. அதுக்கான பதில் போய் சேருவதற்கு 1 மாதமாகும். அவர் எழுதுகின்ற போது இருந்தவர்கள் நாங்கள் எழுதுகின்ற போது இருக்க மாட்டார்கள். இவ்வாறு அல்லது கெசட் பீஸ்களை எடுத்து இன்றைய பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த கெசட் பீஸ் என்று சொன்னால் என்னவென்று இன்று இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாத அளவு அவைகளிலே வைத்துத்தான் குடும்பமாக பேசி அனுப்புவார்கள். அவ்வாறு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த நிலைமைகள் எல்லாம் எந்த அளவு மாறி பாருங்கள்.
6 மாதம் ஹஜ் கடமை நிறைவேற்ற சென்றவர்கள் 5 மணித்தியாலத்தில் சென்றடைகிறார்கள். இந்த அளவு போக்குவரத்து முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. தொலைத்தொடர்பு, ஒரு செய்தியை ஒரு நிமிடத்தில், ஒரு செகண்டில் முழு உலகுக்கும் அறியப்படுத்தலாம். முன்னரெல்லாம் வெளிநாடு செல்வது என்று சொன்னால் பிள்ளைகளை அனுப்புகின்ற தாய் தந்தையர்கள் அழுது பெரியோர் மையத்து வீடு போன்று இருக்கும், பிள்ளைய பிரிய போகிறோம் உண்டு. ஆனால் இன்று அந்த கவலையே இல்லாமல், அந்த சிந்தனையே இல்லாமல் போன் பேசிக்கொண்டே போகிறார்கள். ஏன்? பார்த்து கொண்டே பேசுகிறார்கள், பேசியே போகிறார்கள். அங்கிருந்தும் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் அந்த ஒரே குடும்பமாக ஒரே இடத்திலே இருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனையோடு தான் இருக்கிறார்கள். அந்த அளவு அறிவியல் முன்னேறி இருக்கிறது. அதனால் தான் ஜனாதாவுக்கு கூட அதிகமான பிள்ளைகள் வருவது கிடையாது. இங்கிருந்த வீடியோ வருது, ஜனாதாவை பாப்பா மௌத்தாயினால் பிள்ளைக்கு காட்டி விடுகிறார்கள், மாமா மௌத்தாயினால் மருமானையை காட்டி விடுகிறார். அவர் வீடியோ எல்லாம் பார்த்து அழுது கொண்டிருக்கிறார். இப்படியான நிலை வந்திருக்கிறது. மனிதனை கொல்வது, அன்றைக்கு கொல்வது என்பது எவ்வாறு இருந்தது, இன்றைக்கு மனிதனை எவ்வாறு கொல்வது என்பதுதான் விஞ்ஞானத்துடைய உச்சகட்டமாக இருக்கிறது. இந்த அளவு அறிவியல் துறை முன்னேற்றம். ஒரு பட்டனை நசுக்கினால் ஒரு நாட்டை அழிக்க முடியும், ஒரு பிரதேசத்தை அழிக்க முடியும். இப்படியான அறிவியல் ரீதியாக மனிதன் சிகரத்தை அடைந்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த பண்பாடுகள் இன்று அதல பாதாளத்தை அடைந்திருக்கிறது. பண்பாடு ரீதியாக அறிவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் மனிதர்களுடைய பண்பாடுகள் அதல பாதாளத்தை அடைந்திருக்கிறது. அன்றைக்கு நபிகளாருடைய காலத்தில் இருந்த பண்பாடுகள் எவ்வாறு இன்று எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற பண்பாடு எவ்வாறு மனிதர்களை மதிக்கின்ற விதங்கள், மனிதனோடு பேசுகின்ற விதங்கள், கொடுக்கின்ற விதங்கள், மன்னிக்கின்ற தன்மைகள், இவைகள் எல்லாம் நபிகளாருடைய காலத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தமாக இருந்தால் அதிலே அன்று அவர்கள் சிகரத்தை அடைந்திருக்கிறார்கள். இன்று எங்களுடைய சமூகம் அதல பாதாளத்தை அடைந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற போது சொல்கிறான், فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر. நபியே, அல்லாஹ்வின் அருளின் காரணமாகத்தான், ஃபபிமா ரஹ்மத் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் அவர்களோடு மிகவும் மென்மையுடையவராக இருந்தீர். வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், நீங்கள் கடின உள்ளம் படைத்தவராகவும் கடுகடுப்பானவராகவும் இருந்திருந்தால் அந்த மக்கள் உங்களை விட்டு விரண்டோடி இருப்பார்கள். அந்த மக்கள் நபிகளாரோடு சேர்வதற்கான காரணம், இணைவதற்கான காரணம், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மிருதுவான குணமுடையவராக இருந்தீர்கள். அது எதனால் வந்தது? அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் மிருதுவான குணமுடையவராக இருந்தீர். எனவே யார் யாரிடத்திலெல்லாம் கடுகடுப்பு இருக்கிறதோ, கடின உள்ளம் இருக்கிறதோ, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கவில்லை என்பதை இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாங்கள் விளங்கலாம். இந்த குர்ஆனிய வசனம் அதனைத்தான் சொல்கிறது. ஒரு மனிதன் மக்களோடு இரக்கம் உள்ளவனாக, பாசம் உள்ளவனாக, பணிவுள்ளவனாக நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைத்திருக்கிறது. எனவே கடின உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய அருளுக்கு எதிரான ஒன்று. இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களிடத்திலுமே நிறைய பேர் இருப்போம். சிலர் இருக்கிறார்கள், எல்லோரோடும் அன்பாக பேசுவார்கள், பண்பாக பேசுவார்கள், பணிவாக பேசுவார்கள், அழகாக பேசுவார்கள். ஆனால் சிலர் இருக்கிறார்கள், சிரிக்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள், வார்த்தைகள் வந்தாலும் அது மின்னல் வேகமாக இருக்கும் அந்த வார்த்தைகள். இப்படியானவர்களும் இருக்கிறார்கள். எனவே அப்படி இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பண்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்துக்கும் லியுதம்மிம மகாரிமல் அக்லாக், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் மக்களுடைய பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டித்தான்.
மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும், அவருடைய பண்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை, அந்த பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டித்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் அன்புள்ள நடிகார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த சஹாபாக்களோடு எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதற்கு நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர், இந்த ஹதீஸை அவர்தான் சொல்கிறார், அவர்தான் அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் சந்தித்தாலும் எனக்கு பூர்ணமாக சலாம் சொல்வார்கள், என்னோடு முழுமையாக பேசுவார்கள். யார் சொல்வது? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழர் சொல்கிறார், நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவைகள் சந்தித்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் முழுமையாக சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, இவ்வாறு சொல்வார். அதனால் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு நட்பாசை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் இவர்கள் நினைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடன் தான் மிக அதிகமான அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கும் அளவுக்கு நபிகளார் அவர்களோடு நடந்து கொள்கிறார்கள். இவருக்கு இந்த நட்பாசை போய் கேட்க வேண்டும், நபிகளாருடைய வாயினாலேயே சொல்ல வேண்டும். நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீர்கள் என்று கேட்டு, அம்ர் இப்னு ஆஸே உங்களைத்தான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்ற நட்பாசை. அது பிழையான ஒரு ஆசை அல்ல, ஒரு நல்ல ஆசை. அவர் போகிறார், போய் நபிகளாரை சந்தித்து எங்களை போன்று அவர் கேட்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் என்னுடன் தான் அதிகமான பாசம், என்னுடன் தான் அதிகமான அன்பு, அப்படி அவர் சொல்லவில்லை. அவர் போய் நபிகளாரை கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் இந்த சமூகத்திலே மிக அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர் யார்? இவர் எதிர்பார்ப்பது என்ன? அம்ர் இப்னு ஆஸே நீங்கள் தான் என்று அவர் சொல்ல வேண்டும், ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள் என்றது அவருடைய ஆசை, எதிர்பார்ப்பு. இவ்வாறு கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அம்ர் இப்னு ஆஸே நான் மிக அதிகமாக நேசிப்பது, முதல் தரமாக நேசிப்பது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னார்கள். இதை கேட்டவுடன் அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறார்கள், எனது உள்ளம் அப்படியே தளர்ந்து விட்டது. பரவாயில்லை, முதலாவது இடத்தில் இல்லை, ஏனென்றால் ஹிஜ்ரத் அவர்களோடு சென்றார்கள், குகையிலே இருந்தார்கள். இப்படி சித்திக் என்ற அந்த உண்மை பெண் நுபுவத்தை, விண்ணுலக பயணத்தை முதலாவது உண்மைப்படுத்தியவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தான். ஆகவே அவர் முதலாவது இடத்திலே இருக்கிறார். சரி, இரண்டாவது இடத்திலே யார் இருக்கிறார்? நான் இருப்பேன் என்னை கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது இடத்திலே யார் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் இரண்டாவது இடத்திலே மிக நேசிக்கக்கூடிய மனிதர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என்னுடைய உள்ளம் அப்படியே நொறுங்கிவிட்டது, நான் கேட்கவில்லை, அதற்கு மேலே கேட்கவில்லை. ஏன் கேட்கவில்லை தெரியுமா? அந்த பட்டியலிலேயே நான் இருக்க மாட்டேனோ என்ற பயத்தினால் கேட்கவில்லை. அதை விட்டு லிஸ்ட்டை விட்டு நான் அவுட் ஆகிடுவேனோ தெரியாது, பயத்தில் கேட்க. ஏன் நான் இதனை சொல்கிறேன் என்றால், அபூபக்கர் சித்திக் அவர்களைத்தான் மிக அதிகமாக நேசித்திருக்கிறார்கள். அவர்களுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழகியதும் பேசிய விதமும், இந்த லிஸ்டில் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாத அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடும் சமமாகத்தான் பழகியிருக்கிறார்கள், சமமாகத்தான் பேசியிருக்கிறார்கள். வேறுபாடு காட்டவில்லை. காட்டியிருந்தால் அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் இந்த கேள்வி கேட்க போயிருக்க மாட்டார். அவர் முதலாம் தரம், இவர் இரண்டாம் தரம், இது மூணாம் தரம், நாங்கள் எல்லாம் பேமெண்ட் உள்ள ஆக்கள் சொல்லி முடிவெடுத்திருப்பார். அப்படி நினைக்காத அளவுதான் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
யாருடன் பேசினாலும் முழுமையாக பேசாமல் இன்னொருவருடன் பேச மாட்டார். கவர்னரே வந்திருந்தாலும் சரிதான், இன்னொரு நாட்டினுடைய ஜனாதிபதி வந்திருந்தாலும் சரிதான், அடுத்த ஆளோடு பேச போக மாட்டார்கள். ஒரு அடிமையோடு தான் பேசுகிறார்கள் என்றால் அவருடன் முழுமையாக பேசி முடித்ததன் பின்னர் தான் அடுத்தவரோடு பேசுவார்கள். இந்த பண்பு எங்களிடத்தில் இருக்கிறதா? சிந்தனை செய்து பாருங்கள். எங்களுக்கு மிக பழக்கமானவர், மிக நேசத்துக்குரியவர், மிக தெரிந்தவர், அல்லது எங்களை பள்ளி கட்டுறதுக்கு நல்ல உதவி செய்தவர், எங்களோட மஹல்லாவில் நல்ல வசதிக்காரர், இவர்களை கண்டால் பாய்ந்து போய் சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லி அதோடு நாங்கள் நிற்கிறது இல்லை. யாரையும் குற்றி காட்டுவதற்கு நான் சொல்லவில்லை. இது அதோடு நிற்பது கிடையாது. போய் முஆனக்கா செய்து அவருடைய சுவாமி விசாரித்து எல்லாம் செய்வோம். இது நடக்குதா இல்லையா எங்கிட்ட? ஆனால் சாதாரண ஒரு மனிதர், அவர் பெரிதாக ஈடுபாடு இல்லை, ஆனால் கண்டா எங்களுக்கு அவர் சலாம் சொல்லிட்டு வாரார். அவரோட நாங்கள் எப்படி பேசுகிறோம், பழகிறோம். சிலரை நாங்கள் கண்டால் நாங்களே போட்டு பார்க்கலாம். சிலரை கண்டால் நாங்கள் எவ்வாறு சலாம் சொல்கிறோம், முழுமையாக சொல்கிறோம். சிலரை கண்டால் அஸ்ஸலாமு அலைக்கும் நிப்பாட்டுறோம், சின்னஞ்சிலாக்களை தலையாட்டுறோம், சிரிச்சிட்டு போகிறோம். இப்படி தான். இது ஒரு ஆளை ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டா செய்கிறோம். இதே ஆள் 5 தடவை கண்டால் 5 தடவை அவர் சலாம் சொன்னார்னு சொன்னால் அவருக்கு வேறு பேர் நாங்கள் வச்சிருவோம். இவரால் பெரிய கரைச்சலப்பா எப்போ பார்த்தாலும் சலாம் சொல்லி கொண்டு தான் நிற்கிறார். ஒரு சலாத்தை சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு மதிலை, ஒரு தூணை, ஒரு மரத்தை 2 பேர் சென்று விலகி மீண்டும் சந்தித்தால் நாங்கள் சலாம் சொல்லிக் கொள்வோம். அந்த அளவு சலாம் முக்கியம். இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் குர்ஆன் சுன்னா பேசக்கூடியவரிடத்திலும் எந்த அளவு இந்த சலாத்தை சொல்வது முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். சொல்கிறோமா? அவன் அந்த இயக்கம், இவன் இந்த இயக்கம், இவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி எல்லாம் சொல்லிட்டு நாங்களும் பேசாம போறோம். அதே நேரத்தில் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை கண்டால் அவருக்கு ஆய்வை சொல்கிறோம், கூடாதுன்னு சொல்ல வரவில்லை. கோமத மச்சான் அவற்றை நாங்கள் கேட்டு போகிறோம். அதே நேரத்தில் எங்களோட பக்கத்து வீட்டில் இருப்பான், அவர் வேறொரு ஜமாத்தை சேர்ந்தவராக இருப்பார். குர்ஆன் சுன்னா இல்லாத ஒருத்தர் சேர்ந்தவராக இருப்பார். அவர் 5 நேரம் தொழுகிறவராக தான் இருப்பார். எல்லாம் தவ்வாவும் செய்கிறவராக இருப்பார். அவரை கண்டா எங்களுக்கு சலாம் வாரல்ல, எங்களை கண்டால் அவருக்கு சலாம் வாரல்ல. ஏன்? ரசூல்லா காட்டினார்கள். ரசூலுல்லாஹ் யூதர்களோடு பரம விரோதிகள், அவர்களோடு கூட மிக நெருங்கிய உறவு வைத்திருந்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் அன்புள்ள நடிகார்களே, ரசூலுல்லாஹ் காட்டிய இந்த பண்புகள் எங்களிடத்திலே வர வேண்டும். அக்மல் மூமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. ரசூல் சொன்னார்கள், ஈமான்ல பூர்ணத்துவமான மனுஷன் யார் தெரியுமா? நல்ல பண்புள்ளவர். நல்ல பண்புள்ளவர் தான் ஈமானில் பூர்ணத்துவமானவர். அவரை ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ்ஜு செய்தாலும், உம்ராக்கு மேல உம்ரா செய்தாலும், தஹஜ்ஜத் தொழுதாலும், ஐவேளை தொழுகையில முதல் சஃபிலே நின்றாலும் அவரிடத்தில் மனிதரை பார்த்து சிரிக்கின்ற பண்பு கிடையாது, நன்றாக பேசுகின்ற பண்பு கிடையாது, சலாம் சொல்லுகின்ற பண்பு கிடையாது என்றால் அவர் பூர்ணத்துவமான பண்புள்ளவர் அல்ல, இவர் ஒரு பூர்ண விசுவாசி அல்ல என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் அன்புள்ள நடிகார்களே, யமாமா என்ற பிரதேசத்திலே சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் கவர்னரா, அவர் அந்த பக்கத்தில் இருக்கிறார். அந்த பகுதியுடைய ஆட்சியாளர் அவர்தான். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் மிக கடுமையான விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிக தாங்க முடியாத வேதனையின் காரணமாக சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, அவரை எங்கு கண்டாலும் நீங்கள் கொல்லுங்கள், கொலை செய்யுங்கள் என்று. சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறு யாருக்கும் சொல்வது கிடையாது. தாங்க முடியாத வேதனையினால், வசைபாடித்திருந்ததினால் சொன்னார்கள். ஒரு நாள் சஹாபாக்கள் பிடித்துக் கொண்டார்கள். ஆளை பிடித்து மஸ்ஜித் நபவியிலே ஒரு தூணிலே கொண்டு வந்து கட்டுகிறார்கள். கட்டி போட்டு ரசூலுல்லாஹ்விட்டே போய் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆள் மாட்டிட்டார், ஆளை நாங்கள் பிடிச்சிட்டோம். எங்களோட பாசையில் சொல்றா இருந்தால் இவ்வளோ நாள் பேச்சு செஞ்சாலும் நாங்கள் பிடிச்சிட்டோம். இப்போ என்ன எதிர்பார்ப்பு? இவர்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டு போகிறார்கள்? இப்பொழுது ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், ஆளை கொல்லுங்கன்னு சொல்லி. இப்போ துண்டு துண்டு ஆளை என்ன செய்யணும்? அறியணும், வெட்டணும். இதுதான்
பார்த்துட்டு போறாங்க. இப்ப போய் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் எழும்பி வராங்க. வந்து இந்த சுமாமாவை பார்த்து, மாதா இந்த சுமாமாவே உன்னுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டபோது சுமாமா சொல்கிறார், என்னிடத்தில் அதிகமான பொருளாதாரம் இருக்கிறது. 2 ஆப்ஷன் தான் அவர் சொல்றாரு. என்னிடத்தில் அதிகமான பொருளாதாரம் இருக்கிறது, இவைகள் அனைத்தையும் எடுத்துவிட்டு என்னை நீங்கள் விடுதலை செய்யலாம், அல்லது என்னை நீங்கள் கொன்று விடலாம். 2 தான். இவ்வளவு எடுத்துக்கொண்டு என்னை விடுதலை செய்யலாம், அல்லது என்னை நீங்கள் கொண்டு விடலாம் சொன்னார். ரசூலுல்லாஹ் அதை கேட்டு போயிட்டான். திருப்ப அது 3 நாள் அல்லது 3 நேரம் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் ரசூலுல்லாஹ் வந்து சந்திக்கிறார்கள். அதே கேள்வி, அவர் அதே பதில். 3வது தடவையும் சந்திக்கிறார்கள். சில ஆக்கள் நினைக்கிறேன்னு சொன்னா, இந்த மஸ்ஜித் நபவின்னு சொன்னா அது ஒரு சின்ன ஒரு பள்ளிவாசல், அதனால ரசூலுல்லாஹ் இந்த பெருநாள் தொழுகையெல்லாம் திடல்ல தொழுவிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் பேசுறாக்கள் இருக்கிறாங்க. அந்த ஆக்களுக்கு சேர்த்து நான் சொல்றேன், மஸ்ஜித் நபி அப்படியான பள்ளியால் அன்றை பெரும் பெரும் பகுதியில் இருந்துச்சு. அங்கே சதக்காவுடைய பொருட்கள் ஒரு பகுதியில் போடுறதுக்கு இடம் இருந்துச்சு. கபடா ஜகாத் பொருட்கள் சேகரிப்பதற்கு ஒரு பகுதி இருந்துச்சு கபடா. அதே நேரத்தில் குர்ஆனை படிப்பதற்கான ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. யுத்த பயிற்சிகள் கொடுப்பதற்காக ஒரு பகுதி இருந்தது. ரசூலுல்லாஹ் ஹைகோர்ட் ஜட்ஜ், அவர்தான் அன்றைக்கு நீதிபதி, தீர்ப்பு வழங்குறது அவர்தான். அதற்காக வேண்டிய ஒரு பகுதி வழங்கப்பட்டிருந்தது. விசாலமான இடம், அதில் ஒரு தூணில் தான் அவர் கட்டப்பட்டிருந்தார். இப்பொழுது 3வது முறையும் வந்து நபிகளார் கேட்கிறார். கேட்டபோது அதே பதில். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவரை நீங்க அவுத்து விடுங்க, கட்டி வைச்சிருக்கிறவரை அவுத்து விடுங்க, அவுத்து விடுங்கள் என்று சொன்னதின் பின்னால் அவர் சொல்கிறார், யார்? இந்த சுமாமா என்ற அவர் ஒரு கவர்னர், என்ற ஒரு பகுதியை யமாமா என்ற பிரதேசத்தின் ஆட்சியாளர். அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு வெறுப்பான ஒரு மார்க்கம் இருந்தது என்று சொன்னால் அது இஸ்லாம் தான், இந்த மார்க்கம் தான். இந்த உலகத்திலே இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு வெறுப்பான ஒரு முகம் இருந்தது என்று சொன்னால் அது உங்களுடைய முகம்தான் எனக்கு வெறுப்பாக இருந்தது. ஆனால் அவர்களுடைய அந்த பண்பாட்டின் காரணமாக, அவர்கள் நடந்து கொண்டதின் காரணமாக அவர் சொல்கிறார், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை மன்னித்து விடுகிறார். இந்த மன்னிக்கும் மனப்பான்புகள் எங்களிடத்தில் இருக்கிறதா? விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்புகள் இருக்கிறதா? அவர் 10 வருடத்துக்கு முன்னால் பேசிய வார்த்தையையும் நாங்கள் சொல்லி பேசக்கூடியவர்களாகத்தான் இன்றும் இருக்கிறோம். மன்னித்து விட்டால் மறந்து விட வேண்டும், மன்னித்தால் மறக்க வேண்டும், அவர் செய்த தவறுகளை மறக்க வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை. எனவே இந்த பண்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறதா என்பதை ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் அன்புள்ள நல்லடியார்களே, இன்னொரு சம்பவத்தோடு இந்த 2வது குத்பாவை நான் முடித்துக் கொள்கிறேன். நிறைய விடயங்கள் இது சம்பந்தமாக இருந்தாலும் அனைத்தையும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களே வேலை பார்த்தவர் தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் 9 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே பணியாளனாக இருந்தேன். ஆனால் ஒரு நாள் கூட, ஒரு நேரம் கூட அவர்கள் என்னை பார்த்து ஏன் இதனை செய்தாய் என்று கேட்கவில்லை, அல்லது ஏன் இதனை செய்யவில்லை என்று கேட்கவில்லை, அல்லது என்னை முகத்தை பார்த்து முகம் சுளித்தது கிடையாது. 10 வருடங்கள் வேலை செய்த ஒருவரிடத்திலே ரசூலுல்லாஹ் நடந்து கொண்ட முறை, இன்றையுடைய முதலாளிமார்கள், பாடசாலையுடைய அதிபர்மார்கள், மதரசாக்களின் அதிபர்மார்கள், பள்ளியுடைய நிர்வாகிகள் ஒரு கணம் சிந்தனை செய்து பாருங்கள். எங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களோடு நாங்கள் எவ்வாறு நடந்திருக்கிறோம், எங்களுடைய பண்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது. ஒரு கடை முதலாளி இடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களை போய் கேட்டால், உன்னுடைய முதலாளி எப்படி எப்பா என்று கேட்டால்
அவர் ஒரு பட்டியல் போடுவார். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பட்டியல் போடுவார்கள், இவ்வாறு தான் நடந்து கொண்டார்கள் என்று. எனவே எங்களுடைய பண்புகள் சரியாக இருக்கிறது என்பதை அடுத்தவரிடத்தில் நாங்கள் கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மாபெரும் நற்குணத்திலே இருக்கிறீர் என்பதாக. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு விடயம்தான் இந்த காலத்துக்கு பொருத்தம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு யூதரிடத்திலே கடன் வாங்கியிருந்தார்கள். நீங்கள் அந்த சம்பவங்கள் தெரிந்திருப்பீர்கள். கடனை வாங்கி கடனை திருப்பி கொடுப்பதற்கான திகதியும் சொல்லியிருந்தார்கள். இத்தனையாம் தேதி நான் தருவேன். கடன் வாங்குகின்ற ஒவ்வொருத்தரும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளவும், இஸ்லாம் காட்டுகின்ற வழிமுறை, கடனை நாங்கள் பெறுகின்ற போது இந்த கடனை இத்தனையாம் தேதி, இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதம் அல்லது இத்தனை வருடம் அல்லது இத்தனை நாட்கள் இதிலே உங்களுக்கு நான் திருப்பி தருவேன் என்ற உடன்படிக்கை செய்ய வேண்டும். எழுத்திலே இருக்க வேண்டும். கடன் கொடுத்தவர் எழுத்திலே இருக்க வேண்டும். இன்னாருக்கு இவ்வளவு ரூபாய் கடன் கொடுத்திருக்க, இவர் வாங்கியிருக்கிறார். கடன் எழுதப்படாமல் இருந்தால் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் அது கடனுடைய லிஸ்டிலே வராதுன்னு சொல்லி, எழுதப்படாமல் இருந்தால். எனவே கடன் ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் செய்து இத்தனையாம் தேதி உங்களுக்கு தரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாள் சஹாபாக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு மனிதர் வருகிறார். அவர் வந்து யார் என்றால் ஸைத் இப்னு ஸுஅனா என்று சொல்லக்கூடியவர். ஸைத் இப்னு ஸுஅனா ஃபஅഖத பிமஜாமி கமீஸிஹி வரிதாயிஹி வநலர்து இலைஹி பிவஜ்ஹின் கலீல் ஃபகுல்து லஹு அலா தக்லி யா முஹம்மத் ஹக்கி. அந்த ஸைத் இப்னு ஸுஅனா சொல்கிறார், அந்த சபையிலே போய் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மேலங்கியையும் கீழங்கியையும் சேர்த்து, கமீசி வரிதாய் ரெண்டையும் சேர்த்து இழுத்து பிடித்து, இப்படி பிடிச்சி இழுத்து தன்னுடைய முகத்தை சொல்கிறார், என்னுடைய முகத்தை அவருடைய முகத்தோடு கொண்டு வைத்து, நலர்த்து இலகி பிவஜ்ஹின் கலீல், கடுகடுப்பான முகத்தோடு நான் அவரை பார்த்து கேட்டேன். ஃபகுல்து லஹு, அவருக்கு சொன்னேன், அலா தக்லி யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதே என்னுடைய கடனை திருப்பி தர மாட்டீங்களா, திருப்பி தர மாட்டியா என்று அவ்வளவு பேருக்கு மத்தியிலும் வச்சு கேட்கிறார். கேட்டுட்டு ஒரு வார்த்தை அவர் பின்னால பாவிக்கிறார். எல்லா ஊர்களையும் பாவிச்சா எல்லாருக்கும் ரோசம் வாருது. ஃபவல்லாஹி, அவர் சொல்லிட்டு சொல்றாரு, அல்லாஹ் மீது ஆணையாக, யூதர்களும் அல்லாஹ் மீது சத்தியம் செய்தார்கள், மா அலிம்தும், எங்களுக்கு தெரியும், நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம், பனு முத்தலிபுடைய கூட்டம் குடும்பத்தினர் வாங்கிய கடனை திரும்பி கொடுக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் என்று அந்த குடும்பத்தை இழிவா பேசினார். அதில் இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்தது. யா அதுவல்லாஹ், யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய விரோதியே, யூதர் அவரு, அல்லாஹ்வுடைய விரோதியே சொல்கிறாரு, அத்தகூலி ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நீ இப்படி சொன்னாய் அப்படின்னு கடுகடுப்பாக சொன்ன போது தலையை குனிந்து கொண்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தலையை நிமிர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், யா உமர், உமரே, உங்களை நான் புத்திசாலி என்றல்லவா நினைத்தேன். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எனக்கு உபதேசம் செய்வீர்கள் என்று எதிர்பார்த்தேன். நபியே, கடனை வாங்கினால் உரிய நேரத்தில் நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டும் அல்லவா என்று எனக்கு உபதேசம் செய்வீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அதே நேரத்தில் இந்த சகோதரனுக்கு, சகோதரனே, கடனை கொடுத்தால் அதை அழகான முறையிலே நீங்கள் கேட்க வேண்டும் அல்லவா என்று அவருக்கு நீங்கள் சொல்லுவீர்கள் என்றல்லவா நான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டீர்களே என்று சொல்லி, தன் பக்கம் நியாயங்கள் இருந்த போதிலும், நபிகளார் பக்கம் நியாயங்கள் இருக்கிறது, எங்களுக்கு இவ்வாறு நடந்தால் நாங்கள் என்ன சொல்வோம் என்று சிந்தனை செய்து பாருங்கள். தன் பக்கம் நியாயம் இருந்தும் அதை சொல்லவில்லை. சொல்லி இருந்தால் சஹாபாக்கள் தூள் தூளாக்கி இருப்பார்கள். உமரை கூப்பிட்டு சொல்கிறார்கள், உமரே, இப்போது அவரை அழைத்து சென்று அவருடைய கடனை கொடுங்க. உமர் போகிறார்கள், கடனை கொடுப்பதற்கு வேண்டி போகிறார்கள். செல்லுகின்ற போது மீண்டும் உமர் அவர்களை நபிகளார் கூப்பிடுகிறார்கள், வாருங்கள். இரண்டு பேரும் காதுக்குள்ளே காது வைத்து பேசிக் கொள்கிறார்கள். பேசிய விடயம் என்னவென்றால், உமரே, கடனை கொடுப்பதோடு இன்னும் 3 சா அதிகமாக கொடுங்கள்
அவருடைய கடனை கொடுப்பதோடு 3 சா அதிகமாக கொடுங்கள். ஏனென்றால் நீங்கள் அவரை பேசியிருக்கிறீர்கள், அதற்காக வேண்டி, அவரை பேசியதற்காக வேண்டி அதிகமாக கொடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். இவர் போய் இதெல்லாம் கொடுக்கிற போது இந்த ஜெயித் பின் சோனா என்று சொல்லக்கூடியவர் கேட்கிறார். உமர் ஒரு ஜெயித் பின் சோனா என்பது தெரியாது, பேர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள், ஆளை தெரியாது. இப்பொழுது அவர் உமரை பார்த்து கேட்கிறார்கள், உமரே நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் உமர் சொல்கிறார், எனக்கு தெரியாது, நீங்கள் யார் என்று தெரியாது. நான் தான் ஜெயித் பின் சோனா என்று சொன்ன போது, ஜெயித் பின் சோனாவா, நீங்களா இவ்வாறு நடந்து கொண்டீர்கள்? ஆம், நான் தான் அவ்வாறு நடந்து கொண்டேன். ஏனென்றால் நான் எங்களுடைய புத்தகத்திலே படித்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் என்பவர் எவ்வாறு இருப்பார் என்று சொன்னால், அறியாமை மேலோங்குகின்ற போது அவர் சகிப்புத்தன்மையுடையவராக காண்பீர்கள். அறியாமை மேலோங்குகின்ற போது, இவர் பேசிய முறையெல்லாம் அறியாமை ஜாகிலியத், அவ்வாறு பேசுகின்ற போது அவர் தன் பக்க நியாயங்களை சொல்லி எல்லாம் அடிபடிக்கு போக மாட்டார், அவர் சகிப்புத்தன்மையோடு காணப்பட்டார் இருப்பார் என்று நான் படித்தேன், இன்று அதனை கண்டுகொண்டேன் என்று சொல்லி, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாகவும், அல்லது ரசூலுல்லாஹ்விடத்தை போய் சென்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சகிப்புத்தன்மை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது. பரம எதிரியாக இருந்தவர் மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பண்புகள் எங்களிடத்திலே வர வேண்டும், எங்களிடத்தில் இருக்கிற சிந்தனை செய்து பாருங்கள். கடன் வாங்கியவர்கள், கடன் கொடுத்தவன் கடனை கேட்கின்ற போது ஒன்று போனோ பண்ணுறாரு, அல்லது சாமானை வாங்குகின்ற போது ரிட்டர்ன் செக்கை கொடுத்து சாமான் வாங்குறது, இதெல்லாம் எங்களுடைய சமூகத்தில் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. கடனை கேட்டால் நான் என்ன வந்தா வரத்தானா, ஊரை விட்டு ஓடிடுவேனா, எனக்கு இதெல்லாம் மிக மோசமான ஜாகிலியத்தான வார்த்தைகள். கடனை தந்தவன் கேட்பதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது. அதை அழகான முறையிலே நாங்கள் போய் கொடுக்க முடியாவிட்டால் டைம் கேட்கணும். இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. ஃபோனை பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அதுக்கு பின்ன அடுத்த நாள் சொல்கிறது, நான் மட்டக்களப்பு போயிட்டு இருந்தேன், அம்பாறை போயிட்டு இருந்தேன், ஃபோன் கவரேஜ் இல்லை, இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. எல்லாமே ஹராம். செக்கில் செக் கொடுக்குற நேரத்தில் ரிட்டர்ன் செக்கை கொடுப்பது, உரிய நேரத்தில் கொடுக்காமல் இருப்பது ஹராம். இவைகள் எல்லாம் இன்று தெரியாமல் தான் எங்களுடைய சமூகம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவில் உள்ளவர்களும் தயவு செய்து இவைகளை பேண வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் இன்னும் நிறைய விடயங்கள் இந்த தலைப்பில் இருந்தாலும் ஜும்மாவுடைய நேரம் இடம் கொடுக்காது. இன்ஷா அல்லாஹ் வேறொரு நேரத்திலே அவைகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். எனவே நபிகளார் காட்டிய அந்த பண்பாடுள்ள மக்களாக நானும் நீங்களும் ஆவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மறுபுரிவானாக. வ ஆகிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.